6.4ல 7th sum பார்க்க போறோம். Find the separate equation of the following pair of straight lines னு சொல்லி equation கொடுத்திருக்காங்க. separate equation வந்து கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு straight line கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூணு சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொண்ணா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 3x² + 2xy - y² = 0வா? இப்போ 3x² + 2xy - y² = 0 given எழுதிக்கோங்க. ஓகேவா? இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா t ஃபேக்டர் மெத்தட் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதை நான் சைடுல பண்ணி காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ரொம்ப சிம்பிள். 3 கூட இந்த லாஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 கூட இங்க ஒண்ணுமே இல்லை, அப்போ 1. அப்போ 3 × 1 என்னது? ஃபர்ஸ்ட் t ஃபேக்டர்னா அப்படி போட்டுக்கோங்க. 3 × 1 என்னது? 3. அப்போ 3 போட்டாச்சா? நெக்ஸ்ட் பிளஸ் இந்த பக்கம் மைனஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். நெக்ஸ்ட் சென்டர்ல இங்க என்ன இருக்கு? 2. அந்த 2வை இங்க போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா 3 வரணும். அதே நம்பரால நம்ம வந்து சால்வ் பண்ணா உங்களுக்கு 2 கிடைக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? இது ஏதாவது எனி நம்பர் 3 கூட ஏதாவது நம்பர் போட கரெக்டா 3 தான் வரணும். நம்ம மல்டிப்ளை பண்ணா 3 தான் வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1 1 3 3 போடணும். இல்லைன்னா 3 1 3 இது ஒன்று தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 6 இது வந்து 16 இருக்குன்னா 2 8 16 4 4 16 அந்த மாதிரி போடலாம். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரே நம்பர் 3 மட்டும் தான். அப்போ 3 × 1 போட்டால் தான் என்ன பண்ண முடியும்? 3ன்னு போடலாம். ஆனால் 3 கூட 1 சப்ட்ராக்ட் பண்ணாதான் 2 போடலாம். ஆனால் இதில் எது ப்ளஸ் எது மைனஸ் வருங்கிறத கவனமாக பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்? கவனமாக தெரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணலாம்? இங்கே மைனஸ் இருக்கு. இப்போ இதில் ப்ளஸ் 3 போடுற +3 -1 அப்படி என்ன வரும்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிடுச்சா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு மைனஸ் ஆயிடுச்சு. 3யும் 1யும் பெருக்கும்போது 3 வந்துச்சு. இதே இது +3 -1 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, 2 சேம் ஆயிடுச்சு. ஏன்னா 3 தான் ஹையஸ்ட் நம்பரு. ஹையஸ்ட் நம்பர் பக்கத்தில் என்ன இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு +2 தானே வரணும். அப்போ 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 2 தான் வருது. அதே இது 3லேருந்து மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இது சால்வ் ஆகுது. அப்போ 3யும் 1 இங்கே +3 வரும், -3 வரும், -1 வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி x² முதல்ல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ 3ஆல நம்ம டிவைட் பண்ணணும். 3 இங்கே என்ன போட்டுக்கணும்? டிவைடட் பை 3. இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுமா? இந்த 3 கேன்சல் ஆனா ஒண்ணுமே இருக்காது. அப்போ என்ன போட்டுக்கலாம்னா இது x இது y எடுத்துக்கலாமா? x + y அதுதான் இங்கே போட்டிருக்கேன். x + y இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணணும்னா இதுதான் x இது y. அப்போ 3x - y = 0 போட்டாச்சா? அப்போ ரெண்டு இது கிடச்சிட்டா உங்களுக்கு. இப்போ எழுதும் போது என்ன எழுதுவீங்க? x + y = 0. அடுத்தது எப்படி எழுதணும்? 3x - y = 0. இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். டி ஃபேக்டர் கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஈஸியாக இதை போட்டுடலாம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 11th மேக்ஸில் 6.4ல 7th செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி தான், இது கொஞ்சம் லென்த்தியாக வரும். அதாவது ரொம்ப சிம்பிள் தான். 6 × x - 1 + 5 × x - 1 y - 2 -4 × y - 2 என்னது? 0. இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லென்த் ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த x பதில் x - 1 y பதில் y - 2 எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. 6 × x - 1 + 5 × x - 1 y - 2 -4 × y - 2 = 0வா? இப்போ xக்கு பதில் என்ன சிம்பிள்? x - 1 எடுத்துக்கணும். yக்கு பதில் y - 2 இது அப்படி இதில் போட போகிறீங்க. அப்போ 6 x² + 5 இதுக்கு பதிலாக x இதுக்கு பதிலாக என்னது? y -4 அதுக்கு பதிலாக y. அப்போ y² ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம வந்து ஒரு x² இருக்கு, ஒரு xy இருக்கு, ஒரு y² டேர்ம் இருக்கு. இதை வந்து நம்ம டி ஃபேக்டர் மெத்தட் எழுதலாமா? அது எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த சைடில் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். 6ஐயும் 4ஐயும் என்ன செய்யணும்? முதல்ல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 4 24 போட்டாச்சா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே சென்டரில் என்ன இருக்குது? 5. அப்போ நம்ம 5 போட்டுக்கணும். ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். அதே நம்பரால் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 வரணும். அப்போது
8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 8ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 24 வருதா? அதே இதை இப்போ இங்கே ப்ளஸ் போடுங்க, இங்கே மைனஸ் போடுங்க. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8 மைனஸ் 3. ஏன்னா 8ஐயும் 3ஐயும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 வரும். ஆனால் ஹையர் நம்பர் என்னது 8. அப்போ ப்ளஸ் தானே இருக்குது, ப்ளஸ் 5 தானே வேணும். அப்போ உங்களுக்கு கிடச்சிட்டு. இப்போ என்ன பண்ணணும், 6ஆல் முன்னாடி இருக்க கோஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். ஆனால் இதில் இருக்குது. ஸோ 6ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இங்கேயும் 6ஆல் இதையும் 6ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் 2 சேம் டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, 3 2s are 6ன்னு கேன்சல் பண்ணலாமா? 4 divided by 3. இங்கே மைனஸ் ஆஃப் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 3 is 3, 2 3s are 6. கீழே இருக்கிறது எக்ஸ், மேலே இருக்கிறது ஒய். இப்போ என்ன பண்ணலாம், 3x + 4y எழுதலாமா? அதான் இங்கே எழுதிருப்பேன். 2x மைனஸ் ஒய், அவ்வளோதான், ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு அடுத்து என்ன சால்வ் பண்ணணும்? இப்போ டி ஃபேக்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 3x + 4y எழுதிருவீங்களா? 2x மைனஸ் 4y ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலாம், 3x + 4y ஈக்குவல் டு 0, 2x மைனஸ் y ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு பதிலாக x மைனஸ் 1, ஒய்க்கு பதிலாக y மைனஸ் 2 போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பில் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 11th மேக்ஸில் 6.4ல் 7th செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மாதிரி தான், இது கொஞ்சம் லென்த்தியாக வரும். அதாவது ரொம்ப சிம்பிள் தான். 6 × x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 × x minus 1 y minus 2 minus 4 into y minus 2 the whole square equal to என்னது 0. இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லென்த் ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஆனால் நம்ம அந்த எக்ஸ் ஈக்குவல் பதில் x minus 1 ஒய்க்கு பதில் 1 y minus 2 எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. 6 × x minus 1 the whole square plus 5 × x minus 1 y minus 2 minus 4 × y minus 2 the whole square equal to 0வா? இப்போ xக்கு பதிலா என்ன சிம்பிளா x minus 1 எடுத்துக்கணும், yக்கு பதிலா y minus 2. இது அப்படி இதில் போட போகிறீங்க. அப்போ 6 x ஸ்கொயர் ப்ளஸ் 5 இதுக்கு பதிலாக x, இதுக்கு பதிலாக என்னது y மைனஸ் 4 அதுக்கு பதிலாக y. அப்போ y ஸ்கொயர் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து ஒரு x ஸ்கொயர் இருக்குது, ஒரு xy இருக்குது, ஒரு y ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. இதை வந்து நம்ம டி ஃபேக்டர் மெத்தட் எழுதலாமா? அது எப்படி கண்டுபிடிக்கணும் அந்த சைடில் நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், 6ஐயும் 4ஐயும் என்ன செய்யணும், முதல்ல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6 4s are 24 போட்டாச்சா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இங்கே சென்டரில் என்ன இருக்குது 5. அப்போ நம்ம 5 போட்டுக்கணும். 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். அதே நம்பரால் ஆட் பண்ணால் உங்களுக்கு 5 வரணும். அப்போது 8ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 24 வருதா? அதே இதை இப்போ இங்கே ப்ளஸ் போடுங்க, இங்கே மைனஸ் போடுங்க. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 8 மைனஸ் 3. ஏன்னா 8ஐயும் 3ஐயும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 வரும். ஆனால் ஹையர் நம்பர் என்னது 8. அப்போ ப்ளஸ் தானே இருக்குது, ப்ளஸ் 5 தானே வேணும். அப்போ உங்களுக்கு கிடச்சிட்டு. இப்போ என்ன பண்ணணும், 6ஆல் முன்னாடி இருக்க கோஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். ஆனால் இதில் இருக்குது. ஸோ 6ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். அப்போ இங்கேயும் 6ஆல் இதையும் 6ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் 2 சேம் டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8, 3 2s are 6ன்னு கேன்சல் பண்ணலாமா? 4 divided by 3. இங்கே மைனஸ் ஆஃப் இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 3 is 3, 2 3s are 6. கீழே இருக்கிறது x, மேலே இருக்கிறது y. இப்போ என்ன பண்ணலாம், 3x + 4y எழுதலாமா? அதான் இங்கே எழுதிருப்பேன். 2x மைனஸ் ஒய், அவ்வளோதான், ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு அடுத்து என்ன சால்வ் பண்ணணும்? இப்போ டி ஃபேக்டர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 3x + 4y எழுதிருவீங்களா? 3x + 4y ஈக்குவல் டு 0, 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு பதிலாக x மைனஸ் 1, ஒய்க்கு பதிலாக y மைனஸ் 2 போட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். அடுத்து அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். அப்போ 3 × x மைனஸ் 1 + 4 × y மைனஸ் 2. இப்போ உள்ளே கொடுத்து பண்ண என்ன வரும், 3 × x 3x, 3 × 1 3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 4 × y 4y மைனஸ் 4 × 2 8 ஈக்குவல் டு 0.
அப்போ 3x + 4y இதுவும் மைனஸ், இது சைன் சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ 3 8 ஆட் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். -11 = 0. இப்போ ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு பண்ணும்போது எக்ஸுக்கு பதில் x - 1, ஒய்க்கு வந்து y - 2 கிவன்ல நம்ம எடுத்திருந்தோம். அந்த இது அசியூம் பண்ணியிருந்தோம்ல, லெட்டு அந்த இதுக்கு எழுதியிருந்தோமோ அதை தான் இதில் எழுதுகிறோம். அப்போ இவ்வளோ கொடுத்து பண்ணும்போது 2x -2 -y -2 = 0. இப்போ 2x -y இப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த -2 + 2 வந்து கேன்சல் ஆகுமா, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணும்போது -2வையும் +2வையும் கேன்சல் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போ 2x - y = 0. ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது 3x + 4y - 11 = 0. இன்னொன்று வந்து என்ன எழுதிக்கலாம், 2x - y = 0. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். மந்தில் தேர்ட் சம் பாருங்க. 2x² - xy - 3y² - 6x + 19y - 20 = 0. இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா 2x² - xy - 3y² - 6x + 19y - 20 = 0. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 3 டேர்மை மட்டும் டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ டி ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் எழுதிக்கோங்க. 2x² - xy - 3y = இப்போ இதுக்கு டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், நான் அந்த சைடில் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கலாம், -1ன்னு போட்டுக்கலாம். இப்போ 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். அதே 2 நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணாலோ இது பண்ணாலும் என்ன வரணும், 1 வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு 3 2s 6. ஏன்னா இப்போ 5ம் 1ம் 5 1s 3 2s 6 மட்டும் தான் வரும், 5லாம் வராது. ஸோ 3 2s 6. ஆனால் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து -1 இருக்குது. அப்போது இதில் மைனஸ் போட்டுக்கலாமா, இங்கே ப்ளஸ் போட்டால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வருது. ஆனால் -3 + 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு -1 வருது. ஏன்னா இதுதான் அதிகம், இதுக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்கனால மைனஸ் தான் வரணும். அப்போ கரெக்டாக மைனஸ் வரும். அப்போ இங்கே தான் -3 + 2. இப்போ என்ன பண்ணணும், 2ஆல் முன்னாடி என்ன இருக்கோ அது 2ஆல் மல்டிப்ளையாக இருந்தால் இந்த பக்கம் டிவைடுக்கு கொண்டு வந்துடும். ஸோ 2 இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன எழுதலாம், இது y/x இருக்குது. நம்ம எழுதும்போது இது y இது x. அப்போ தானே 2x - 3 எழுதியாச்சா. இங்கே கேன்சல் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன வரும், இது y இது x. அப்போ x + 1 வந்து நம்ம போட தேவையில்ல, y. அப்போ x + y = 0. இப்போ கொடுத்துக்கிற கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நம்ம கோஷன் ஈக்குவேட் பண்ண போகிறோம். xy ஈக்குவேட்டிங் தி கோஷன்ஸ் ஆஃப் xy வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் நான் எழுதியிருப்பேன். இது அப்படியே எழுதிருப்பீங்க. 2x² - xy - 3y² - 6x + 19y - 20 = 0. இப்போ பாருங்க, இது வந்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இதை வந்து L எடுத்துக்கிறோம். இதை வந்து டேம் இல்லை, அது பக்கத்தில் நம்ம எம்னு எடுத்து நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இங்கே L இது எம்னு. அப்போ 2x - 3y + L, இங்கே வந்து x + y + m = 0. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா, ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x and y. ஈக்குவேட் பண்ணும்போது -6 = 2x இருக்கும். நம்ம அதை வந்து என்ன போட போகிறோம், mன்னு போட போகிறோம், ப்ளஸ் L. அதே மாதிரி இங்கே வந்து 19 = -3m. அந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் எப்படி ஈக்குவேட் பண்ணணும்னு, m + L. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணி எல்லோட வேல்யூ எம்மோட வேல்யூ பண்ணலாமா, கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், +L இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு டேம் மைனஸாக இருந்தால் தான் அது கேன்சல் ஆகும். அப்போ இங்கே மைனஸ் போட்டால் எல்லா இடமும் மைனஸ் போடணும். இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2ம் 3 ஆட் பண்ணிங்கன்னா 5m. இது மைனஸ் ஆயிரும். 19 6. அப்போ ரெண்டுமே சேம் சைன். அப்போ சேம் சைனாக இருந்ததுன்னா ஆட் தான் பண்ணணும். 19 6 25 வந்துடும். 25 = 5m. ஆனால் மைனஸ் வருதுல. அப்போ -25 / 5 கீழே வந்துருமா, மல்டிப்ளிகேஷன் இங்கே வரும்போது டிவிஷன் ஆயிரும், = m. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 -5 = m. இப்போ இதை எதில் போடணும், L அப்படிங்கிற இதை போட்டு அந்த ஈக்குவேஷனில் போட்டு எல்லோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போ -6 = 2m + L போட்டுக்கலாமா. அதில் m 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2ல் போட்டாலும் எல்லோட வேல்யூ சேமாக வந்துடும். நீங்கள் நான் இப்போ இதில் போட்டிருக்கேன், எம்மோட வேல்யூ -5 + L. அப்போ -6 = 2 × mக்கு பதிலாக -5 போட்டிருப்பீங்களா. அப்போ 2 5s 10 -10 + L. -10 இங்கே வந்தால்
ப்ளஸ் 10 ஈக்குவல் டு எல், 10லேருந்து 6 போனால் 4 ஈக்குவல் டு எல். அப்போ எல்லோட வேல்யூ 4, எம்மோட வேல்யூ -5. அப்போ செப்பரேட் ஈக்குவேஷன் எழுதலாமா? அப்போ therefore 2x minus 3y, எல்லோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 0, x plus y minus 5 ஈக்குவல் டு 0. அது வந்து எம்மோட வேல்யூ. அவ்வளோதான், இவ்வளோதான் இந்த சம். எது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஈஸியான சம் தான். 7th ஃபஸ்ட்டு சம்மு, செகண்ட் சப்டிவிஷன், தேர்டு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் தான். நீங்கள் பொறுமையாக பாருங்கள், நல்லா போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்ஸ் வருதுன்னு கண்டிப்பாக செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கிளியர் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.